இப்போ சாதி சான்றிதழ் வந்து எல்லாருக்குமே முக்கியமான ஒரு டாக்குமெண்டா வந்து மாறிடுச்சு. அதனாலே நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து எல்லாருமே பழைய சாதி சான்றிதழ் மற்றும் இந்த ஃபோட்டோ இல்லாம இருக்கிற சாதி சான்றிதழ் எல்லாத்தையுமே உங்களோட ஃபோட்டோவோட இருக்கிற சாதி சான்றிதழா நீங்க மாத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் சேர போறோம், காலேஜ் சேர போறோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா கூட நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அதில் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லாருமே பழைய சாதி சான்றிதழ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எப்படி அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும். உள்நுழை அப்படின்னு சொல்லிட்டு துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட் வந்து லாகின் பண்ணுற பேஜ் வரும். இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு இதுதான் புதுசாக வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைன்இன் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் எப்படி சைன்இன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சைன்இன் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டிபார்ட்மெண்ட் வைஸில் போயிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ, அப்புறம் வந்து எனி அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாரோடது அப்படின்னா உங்கள் அப்பாவோடது இல்லை அம்மா உங்கள் கூட பிறந்தவங்களோடது இருந்தால் கூட அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக டிஎன்சி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட கேன் நம்பர் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட கேன் நம்பர் இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் கேனில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் கேன் நம்பர் அப்ளை பண்ணனால உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவே ஃபில் ஆகி வந்துடும். ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதரோட கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மதர் கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாதரோட கேஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மதரோட கேஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ரெக்வெஸ்டட் கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அம்மா அப்பா 2 பேர்த்துல யாராவது ஒரு இதை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சேவ்டு அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்டேட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இதுதான் வரிசையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ, இந்த செலக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த செலக்டில் போயிட்டு ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னா எத்தனாவது டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஃபோட்டோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டு, அதனால 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த ஆடுன்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோவை அப்டேட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கொஞ்சம் குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோ என்ன டைப்பில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சைஸ் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோவுக்கு வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எனி அட்ரஸ் ப்ரூஃப், இந்த செலக்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு அட்ரஸ் ப்ரூஃப்காக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த டாக்குமெண்ட் நம்பரில் 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆட் அப்படிங்கிறதுல போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் அப்பாவோடது அம்மாவோடது அப்படி இல்லைன்னா உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். செலக்டில் வந்துட்டு நீங்கள் யாரோட சர்டிஃபிகேட்டை அப்டேட் பண்ண போகிறீங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் அதில் வந்து 3 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆட் அப்படிங்கிறதுல போயிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அது எங்கே எடுக்கணும் அப்படின்னா கீழே டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சைனை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதிலே நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட சைனை வந்து போட்டுட்டு செலக்ட்டுங்கிறதுல போயிட்டு
டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் வந்து 4 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆட் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே நீங்கள் என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அவங்க கேட்குற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எது மூலியமாக அனுப்ப போகிறீங்க, அதாவது யூபிஐயா இல்லை நெட் பேங்கிங்கா அப்படிங்கிற டீட்டெயிலும் கேட்டிருப்பாங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணாலே போதும், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, 3ஆவதா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கனாலே போதும், உங்களோட சர்டிஃபிகேட் வந்து பெண்டிங்கில் இருக்கா, அப்ரூவல் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்துடும். இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.